1008 புண்ணிய ஸ்தலங்களின் மண் பக்தர்களால் பாத யாத்திரையாக மகா மாரியம்மன் ஆலயத்திற்கு கொண்டு செல்லப்படும் அற்புத நிகழ்வு. நவம்பர் 1-2 தேதிகளில் நடைபெறும் விழாவிற்கு உங்கள் வருகையை பதிவு செய்யுங்கள். உங்கள் தங்க நகையை அதிக விலைக்கு விற்கவும் மற்றும் அடகில் இருக்கும் தங்க நகையை மீட்டெடுத்து அதிக விலைக்கு விற்கவும் உடனே அணுகவும். பிரைம் கோல்டு ஹப் 9840551787. திருமாலுக்கு அந்த யாகம் பூர்த்தியான போது அதுல இருந்து ஒரு வில் ஒன்று புறப்பட்டு வருது. ஒரு தனுர் யாகம்னு சொல்றாங்க. அதை அந்த வில்லு கையில வந்த உடனே திருமாலுக்கு ஆஹா, நான் பண்ணின ஒரு யாகத்தினால என்னுடைய முயற்சியினால ஒரு பெரிய சக்தி எனக்கு கிடைச்சிருச்சு, என்னை இனிமேல் யாருமே தடுத்து நிப்பாட்ட முடியாதுன்னு ஒரு அகங்காரம் அவருக்கு தோன்றுது. நான்ல பூட்டப்பட்டிருந்த அம்பு அது தன்னையும் மீறி தூக்கத்துல அப்படி கையில இருந்து விட்டுடுறாரு. அது தன்னையே தான் போய் திருமாலினுடைய சிரசை அறுத்து கீழே தள்ளிடுதுன்னு சொல்லப்படுது. ஓகே, இப்போ தலை இல்லாமல் அவர் விழுந்திருக்கும் போதுதான் தன் நிலை அடையறாரு. நம்ம இதை எப்படி வச்சு பாக்குறதுன்னா, அந்த தலைக்கணம்னு தானே சொல்றோம். அந்த ஆணவம்ங்கிறத வந்து தலைக்கணம் அப்படிம்போம். அது தலையில இருந்த அந்த கணம் நீங்க பெற்றது. திருமாலும் மகாலட்சுமியுமா சேர்ந்து அந்த சுவாமியினிடத்தை தவம் செய்கிறார்கள். அந்த தாமரை பூவில் அமர்ந்திருக்கக்கூடியவளான மகாலட்சுமி அவள் வந்து வழிபட்டதால் கமலாலயம். அவங்க தவத்துக்கு என்ன குறிக்கோள்னு கேட்டா, மன்மதனை பிள்ளையாக பெறணும். அவர் எதுவும் உளியெல்லாம் படாமல், யாரும் ஸ்தபதிகளுடைய கைப்பட்டு வேலைப்பாடெல்லாம் இல்லாமல் சிவபெருமானுடைய ஹிருதயஸ்தானத்திலிருந்து அப்படியே அவர் புறப்பட்டு வந்தார்னு ஒரு சிறப்பு அவருக்கு. சிறப்பே நீங்க பாத்தீங்கன்னா, சுவாமி வெளிப்படுவார், சன்னிதியில இருந்து வெளியே வருவார். வெளியே வந்த உடனே மத்த கோயில் சுவாமி எல்லாம் முன்னோக்கி வரும், தியாகராஜ சுவாமி பின்னாடி முதல்ல வருவார். மராட்டியர்கள் வந்து அவங்க வந்து வடக்கே இருந்து வந்தவங்க, அவங்களுக்கு வந்து பவானி தான் குலதெய்வம். அதை காட்டிலும் வந்து திருவாரூருக்கு அதீத முக்கியத்துவம் கொடுத்திருக்காங்களே, ஏன்? ஏன்னா சுவாமி அங்க மகாவிஷ்ணுனுடைய மூச்சு சுவாசத்தோட அப்படியே தொடர்புபட்டு வந்தவர், ரொம்ப ஜீவனோடவே இருக்க. அதனாலதான் திருவாரூர்ல போய் வேண்டி கிடைக்காத ஒரு விஷயம் வேற எங்கேயுமே அதுக்கு நீங்க சிரமமே பட்டுக்க வேண்டாம், கிடைக்காதுன்றாங்க. கனவுல சிங்கத்தை பார்த்துட்டா யானைக்கு ஜுரம் கண்டுடும், பயம் அதுக்கு எப்பயுமே உண்டு. இது பிரம்மாண்டமான பெரிய மிருகமா இருந்தாலுமே. ஓகே, அதனாலதான் ஆனமலையில வந்து நரசிங்கரை பிரதிஷ்டை பண்ணிருக்காங்க. நரசிங்கரை பிரதிஷ்டை பண்றாங்க. இன்னைக்கு ஸ்ரீரங்கம் ரயில்வே ஸ்டேஷனுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய அந்த காட்டழகிய சிங்கர், அது ஒரு காலத்துல காட்டு பகுதியா இருந்தது. காட்டு பகுதியில இருந்து அழகிய சிங்கர்னு அவரை பிரதிஷ்டை பண்றாரு. பிரம்மாண்டமான பெரிய நரசிம்மர் அங்க பிரதிஷ்டை பண்ணி, அந்த சிங்கம் அந்த காட்டுல இருக்கும் போது யானைகள் ஆனைக்காலேந்து கடந்து இந்த பக்கம் வந்து ஸ்ரீரங்கத்துல எதுவும் சிரமம் கொடுக்காதுன்னு ஒரு பந்தனம் பண்ணின மாதிரி அவர் பண்ணதா சொல்லப்படுது. இந்த தூண்களை தாண்டி போகும்போது தக்காருக்கு தக்கான்னு போஸ்டர் அடிச்சா மாதிரி அத்தனை தூண்லயும் வெட்டி வச்சிருந்தா, அதை பார்க்கும் போதே இவர்கிட்ட போய் எதுவும் கேட்க வேண்டாம்ப்பா, அவர் பார்த்து கொடுத்துருவார், நம்ம போய் அவர்கிட்ட அன்பை மட்டும் வெளிப்படுத்துவோம், கொடுத்ததுக்கெல்லாம் நன்றி மட்டும் சொல்லுவோம், அவர் பார்த்து பாருங்கிற ஒரு எண்ணத்தை அது ரீஇட்டரேட் பண்ணும். ஆதன ஆன்மீக நேயர்களுக்கு அன்பு வணக்கம். நான் உங்கள் தாமரை செல்வன். இன்று நம்மோடு தர்மயாதீன புலவர், சைவ சித்தாந்த ஆசிரியர், வரலாற்று ஆய்வாளர், கட்டிடக்கலை வல்லுநர், முனைவர், எழுத்தாளர், முனைவர் திருமிகு மதுசூதனன் கலைச்செல்வன் அவர்கள். வணக்கம் மது சார். வணக்கம். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். ஃபர்ஸ்ட் எபிசோடு திருவாரூர் பத்தி பேசியிருந்தோம். சஷ்டி காலம் என்பதால் கந்த சஷ்டி பத்தி ஒரு 2 வீடியோ பேசியிருந்தோம். மறுபடியும் திருவாரூரை பத்தி உங்ககிட்ட கேட்கணும்னு தான் நினைக்கிறேன். தியாகராஜா எப்படி திருவாரூருக்கு வந்தாருங்கிற ஒரு கேள்வி ஒரு பெரிய கேள்வியா இருக்கு. அதாவது இந்திரன் பூஜை பண்ணாரு, திருமால் பூஜை பண்ணாரு அப்படிங்கிற புராணங்கள்லாம் இருக்கு. எப்படி வந்து தியாகராஜ சுவாமி திருவாரூருக்கு வந்தாரு? அது மட்டும் இல்லாம திருவாரூரை சுத்தி ஒரு 7 ஸ்தலங்கள், அதை சப்தவிட ஸ்தலங்கள்னு சொல்றாங்க. அங்க மட்டும்தான் தியாகராஜா பிரதானமா இருக்காரு. மற்றபடி சென்னையில ஒரு சில இடங்கள்ல இருக்காரு. மற்றபடி தியாகராஜா அவ்வளவு முக்கியத்துவமான எங்கேயுமே கிடையாது, பார்க்க முடியாது. அந்த அளவுக்கு செலக்டடான சில கோவில்கள் தான் இருக்காரு. தியாகராஜா ஏன் திருவாரூருக்கு வந்தாரு? ஏன் அவர் ரகசியமூர்த்தியா இருக்காரு? இந்த பின்னை பத்தி எங்களுக்காக சொல்லுங்க சார். இந்த கேள்விக்கு நம்ம புராணங்களோட அடிப்படையிலேருந்து தொடங்கலாம். திருவாரூருக்கான தொடக்க புள்ளியாக பார்க்கப்படுது. எப்படி சிதம்பரத்துக்கு நடராஜர் வந்ததுக்கு தாருகாவனத்துல நடந்ததை பத்தி நம்ம பேசியிருக்கோமோ, அந்த மாதிரி திருவாரூரை பொறுத்தவரையில் இதனுடைய தொடக்கம் குருக்ஷேத்திரம்ங்கிற அந்த புண்ணிய பூமியிலிருந்து தொடங்குது. கிருஷ்ணனாக திருமால் இருந்தபோது யுத்தம் எல்லாம் செய்து கொடுத்த அந்த தலம். அங்கே எல்லா முனிவர்களும் சேர திருமால் தலைமையில ஒரு யாகம் ஒன்று செய்யறாங்க. அது அந்த யாகத்திலிருந்து ஒரு அஸ்திரம் ஒன்று புறப்பட்டு வருது. ஆயுதங்களை பொறுத்தவரையில் அது ரொம்ப சரியான நிலையில பயன்படுத்தப்படணும். நம்ம வேலாயுதத்தை பத்தி கூட பேசியிருந்தோம். அந்த அஸ்திரத்தை சரியா பயன்படுத்த தெரியாதவங்க கைக்கு அது போயிடுச்சுன்னா அதனால நன்மையை விட தீமை தான் நிறைய நடக்கும். அந்த விதத்துல திருமாலுக்கு அந்த யாகம் பூர்த்தியான போது அதுல இருந்து ஒரு வில் ஒன்று புறப்பட்டு வருது. ஒரு தனுர் யாகம்னு சொல்றாங்க. அதை அந்த வில்லு கையில வந்த உடனே திருமாலுக்கு ஆஹா, நான் பண்ணின ஒரு யாகத்தினால என்னுடைய முயற்சியினால ஒரு பெரிய சக்தி எனக்கு கிடைச்சிருச்சு, என்னை இனிமேல் யாருமே தடுத்து நிப்பாட்ட முடியாதுன்னு ஒரு அகங்காரம் அவருக்கு தோன்றுது. ஆணவ மலம் அங்க குடிகொள்ளுது. அதனாலதான் இந்த யாகத்துல முனையும் போது, யாக மரபிலேயே முனையும் போது, தாருகாவனத்திலேயே இந்த ரிஷிகள்லாம் பாத்தீங்கன்னா நிறைய யாகங்கள்லாம் செய்ய போய் நான் இந்திரன் ஆயிடணும், நான் குபேரன் ஆயிட முடியுமான்ட்டு யாகம் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்கன்னு அது அந்த மாதிரி கொண்டு போகுது. உண்மையிலே இறைவனை நாடி பக்தி செய்து நான் உன்னை விட ரொம்ப எளியவன்,
உன்னிடத்தை அன்பு செலுத்துறது தான் நான் புரிந்து கொண்ட புரிதல், இப்படியெல்லாம் இருக்கிறவங்களுக்கான லாபம் அதிகமா இருக்கு. இது இந்த யாகத்தினால எதை வேணாலும் சம்பாதிச்சிடலான்னு வரும்போது, எங்கிட்ட காசு பணம் இருக்கு, எனக்கு வித்தியை தெரியும், எங்கிட்ட மந்திரம் இருக்குன்னு பெருசா பண்ண ஆரம்பிச்சு அது ஒரு ஆபத்துல போய் முடியுதுன்னு காட்டுற மாதிரி தான் சிதம்பர தல புராணம் மாதிரியே இந்த புராணமும் வர பார்க்கிறோம். அந்த விதத்துல அந்த யாகத்திலேருந்து வந்த வில்ல தூக்கி பிடிச்ச உடனே திருமாலுக்கு ஒரு ஆணவம் தலையெடுக்க அந்த வில்ல வச்சுக்கிட்டு கூட இருந்த முனிவர்கள் பேர்ல எல்லாம் அவர் அம்பை எய்தி பார்க்க ஆரம்பிக்கிறார். ஒரு யாரும் அவரை தடுத்து நிப்பாட்ட முடியாத அளவுக்கு போய் எல்லார் பேர்லயும் அவர் அம்பை எய்தி கொண்டே போக முனிவர்கள் தேவர்கள் எல்லாம் பதறி அடித்துக் கொண்டு பகல ஊர்களுக்கும் சிதறி போய் கடைசியா எல்லாரும் தென்னாட்டிலே திருவாரூர் தலத்திற்கு வந்து சேர்ந்தார்கள்னு அந்த புராணம் சொல்லுது. இப்படியே அவர்களை விரட்டி கொண்டே வந்த திருமால் திருவாரூருடைய எல்லைக்கு வராரு. திருவாரூர்ல ஒரு 10 யோஜனை தூரம் முன்பாகவே திருமாலுக்கு ஒரு சோர்வு தோன்றுது. ஒரு பயங்கர ஒரு சோர்வு ஏற்பட அவர் ஊருக்குள்ள வரும்போதே சோர்ந்து போய் தான் வரார். வந்தவர் கையில அந்த வில்லுல அம்பு பூட்டி இருக்காரு. அதோட வந்தவர் அங்க ஒரு புற்று, ஒரு கோயில் மாதிரி இருக்கக்கூடிய ஒரு அமைப்பை பார்க்கிறார். புற்று வடிவம். அந்த புற்று வடிவில தலை வைத்து அவர் படுக்கிறார் என்றும், உறங்கி போன போது அந்த நான்ல பூட்டப்பட்டிருந்த அம்பு அது தன்னையும் மீறி தூக்கத்துல அப்படி கையிலேருந்து விட்டுடுறாரு. அது தன்னையே தான் போய் கழுத்து குத்தி திருமாலினுடைய சிரசை அறுத்து கீழே தள்ளிடுதுன்னு சொல்லப்படுது. இப்போ தலை இல்லாமல் அவர் விழுந்திருக்கும் போதுதான் தன் நிலை அடையறாரு. நம்ம இதை எப்படி வச்சு பாக்குறதுன்னா, அந்த தலைக்கணம்னு தானே சொல்றோம். அந்த ஆணவம்ங்கிறத வந்து தலைக்கணம் அப்படிம்போம். அது தலையில இருந்து அந்த கணம் நீங்க பெற்றது. அந்த நிலைமையில அங்க பிரம்மா தோன்றி சிவபெருமானை வேண்டி திருமாலுக்கு அந்த தலை மறுபடியும் பொருந்தும்படியாக செஞ்சு அந்த புற்றிலிருந்து வெளிப்பட்ட மூலலிங்கமாக இருந்த சுவாமி, அவரை தான் வான்மீகநாதர்ங்கிறோம். பதிகங்கள்ல புற்றிடம் கொண்டார் அப்படின்னே சொல்லுவாங்க. வால்மீகம்னா புற்றிடம் கொண்ட புனிதர் என்றெல்லாம் அப்பர் பெருமான் அவரை கொண்டாடி இருப்பார். அந்த புற்றிடம் கொண்டாராக சுவாமி காட்சி தரார், வன்மீகநாதரா காட்சி தரார். அவரிடத்தே திருமால் வேண்டி மன்னிப்பு கேட்டுக்கிறார். அந்த ஆணவத்தினால நான் கெட்டேன், எது ஒன்னானாலும் உன்னுடைய அருளால பெறப்பட்டதா இருக்கணும். நான் முயற்சி பண்ணேன், நான் யோகம் பண்ணேன், நான் யாகம் பண்ணேன், அந்த யாகத்திலேருந்து இது கிடைச்சது, நான் பண்ணின தானத்தினால் இது கிடைச்சது, இப்படியெல்லாம் நினைச்சேன்னா அதை போய் ஆணவத்துல தள்ளுதேன்னு அவர் புரிந்து கொண்டு வருந்தி துதிக்கிறார். அப்போ அந்த இடத்துக்கே மகாலட்சுமியும் வந்து திருமாலும் மகாலட்சுமியுமா சேர்ந்து அந்த சுவாமியின் இடத்தை தவம் செய்கிறார்கள். அந்த தாமரை பூவில் அமர்ந்திருக்கக்கூடியவளான மகாலட்சுமி அவள் வந்து வழிபட்டதால் கமலாலயம் என்ற திருநாமம் அந்த திருத்தலத்திற்கு வருது. ஆரூருங்கிற அந்த பெயருக்கே கூட ஆறுங்கிறது அத்தி மரத்தை குறித்து வரும். ஆத்தி சோழர்களுடைய பூ, ஒவ்வொரு அரசருக்கும் ஒரு பூ குறியீடா இருக்கா மாதிரி சோழர்களுக்கான பூ அது. ஆத்திச்சூடி அமர்ந்த இறைவனைன்னு ஔவையார் பாடுவாங்க. அந்த சோழர்களுக்குரிய அந்த மரமும் அந்த பகுதிகளில் நிறைய இருந்ததுனால ஆர் மரம், ஆத்தி மரம் நிறைந்திருந்த பகுதி என்றும், மற்றொரு பொருளிலே திரு ஆன மகாலட்சுமி வழிபட்டதால் திரு ஆரூர் என்றும் அந்த பேர் காரணத்திலேருந்தே அறியப்படுகிறது. அதனால மகாலட்சுமியும் திருமாலும் சேர்ந்து தவம் பண்ணின தலமாக அது சொல்லப்படுது. அவங்க தவத்துக்கு என்ன குறிக்கோள்னு கேட்டா, மன்மதனை பிள்ளையாக பெறணும். எல்லாருக்கும் குழந்தை பாக்கியம் இருக்கு, எங்ககிட்ட மற்ற செல்வங்கள் எல்லாம் இருந்தாலும் சந்தான செல்வம், பிள்ளை பேரு இல்லாமல் இருக்கே, குழந்தை ஒன்றை பெற்றெடுத்து ஆசையோடு அதை வளர்க்கிற ஒரு பேர் எங்களுக்கு கிடைக்கணும்னு கேட்டுக்கொள்ள, அதுல நிறைய அந்த வரம் கேட்கிற விதத்துல எல்லாம் சிலதெல்லாம் நடந்து முடிஞ்சு கடைசியா சிவபெருமான் உமக்கு ஒரு பிள்ளையும் கொடுத்து அந்த பிள்ளை நம்மாலேயே சிக்ஷிக்கப்பட்ட நிலையிலேயும் பண்ணின்னு சில லீலைகளை எல்லாம் எடுத்து சொல்லி அவர்களுக்கு மன்மதன் பிறக்கிறார். அந்த மன்மதனுடைய பிறப்பிற்கு சுவாமி தன்னுடைய ஹிருதயத்திலிருந்து ஒரு உருவத்தை எடுத்து கொடுக்கிறார். அந்த வடிவத்தை தான் தியாகராஜ வடிவம்னு சொல்லி கொண்டாடுறோம். அவர் எதுவும் உளியெல்லாம் படாமல், யாரும் ஸ்தபதிகளுடைய கைப்பட்டு வேலைப்பாடெல்லாம் இல்லாமல் சிவபெருமானுடைய ஹிருதயஸ்தானத்திலிருந்து அப்படியே அவர் புறப்பட்டு வந்தார்னு ஒரு சிறப்பு அவருக்கு சொல்லப்படுது. அப்படி எடுத்து கொடுத்த அந்த முகூர்த்தத்துல இவர்கள் பிள்ளை பேரு தானே கேட்டாங்க. அதனால சுவாமி என்ன பண்றார், ஒரே சிம்மாசனத்துல தான் ஒரு பக்கம், அம்பாள் ஒரு பக்கம், நடுவுல முருகப்பெருமான் இருக்கக்கூடிய அந்த சோமாஸ்கந்த வடிவத்தை எடுத்து கொடுக்கிறார். சிவபெருமானுடைய பல்வேறு வடிவங்கள்ல நடராஜர், பைரவர், கல்யாண சுந்தரர் இப்படிலாம் இருக்கக்கூடிய வடிவங்கள்ல ஒன்றாக இந்த சோமாஸ்கந்த வடிவத்தை எடுத்து கொடுக்கிறார். அந்த வடிவத்துல நடுவுல ஞானஸ்கந்தனாக முருகப்பெருமான், இந்த பக்கம் சுவாமி, அந்த பக்கம் அம்பாள். இது சூரியகலையாக சுவாமியும் சந்திரகலையாக அம்பிகையும், நடுவில் அக்னிஸ்வரூபமா முருகப்பெருமானும் இருக்கிறதாக, இடகலை பிங்கலை நாடிகளினுடைய சம்பந்தம், இப்படி பல விதத்திலையும் அதை யோக மரபுல எல்லாம் தொடர்புபடுத்தி பேசுவாங்க. இப்படி இந்த விசேஷமான வடிவத்தை எடுத்து கொடுக்கிறார். மேலோட்டமா பார்த்தா இது ஒரு சோமாஸ்கந்த வடிவம் மாதிரி தான் இருக்கும். ஆனா அதனுடைய தாற்பயம் என்னன்னா, அந்த உருவத்தை மனசுல எழுதி உள்ளே அவரை அப்படியே ஆவாகனம் பண்ணி வழிபடணும். அதனாலதான் அது ஒரு மூர்த்தம்ங்கிறத தாண்டி உள்ளுக்குள்ளே உயிர் பொருளாக வைத்து பாவிக்கப்பட வேண்டிய தத்துவம். அதனால்தான் அப்பர் சுவாமிகள் கூட அந்த தலத்துக்கு போய் பதிகம் பாடும்போது உயிராவணம் இருந்து உற்று நோக்கி உள்ளக்கிழியின்னு சொல்லி பதிகமே பாடுறார். உயிராவணம்னு சொன்னா நான்கிற அந்த தன்மையை இழந்து உங்களுக்கு நான் அடிமை சாசனம் எழுதி கொடுத்துட்டேங்கிறார். தன்னையே தான் அவர்கிட்ட ஒப்படைத்து விடணும். இந்த நிலையில உள்ளுக்குள்ளே என்னை ஆக்கிரமித்திருப்பவர் இவர்தான், உயிருக்கு ஆதார பொருள் இவர்தான் மனசுல அவரை எழுதி வழிபடணும்.
சுவாமியை முழுக்க காண்பிக்காமல் ஒன்னும் பாதியுமா அலங்காரத்தை மறைப்பதற்கு இது ஒரு காரணம். ஹிருதயஸ்தானத்துல உள்ளொளி பொருளாக இவர் இருக்காருன்னு அதுக்கு ஒரு தாத்பரியம் சொல்லப்படுது. அப்படி உள்ளுக்குள்ளே வைத்து வழிபட வேண்டிய வடிவமாக அந்த மூர்த்தத்தை திருமாலுக்கு கொடுக்க, மகாலட்சுமியும் திருமாலும் அந்த வடிவத்தை எடுத்துக்கிட்டு பார்க்கடலுக்கு போய் அங்கே திருமால் படுத்திருக்கார். அந்த பாம்பு படுக்கையில ஆதிசேஷன்ல படுத்திருக்கும் போது தன்னுடைய ஹிருதயஸ்தானத்துல மேல வச்சுக்கிறார், மார்புக்கு மேல வச்சுக்கிட்டு அவர் யோக நித்திரையில உறங்குறார். அந்த யோகம் சிவயோகம். பரிபூர்ணமா சிவத்தை தியானம் பண்ணிக்கிட்டு சுவாமியினுடைய அந்த ஆனந்த தாண்டவத்தெல்லாம் ஸ்மரித்தபடியே திருமால் கிடந்திருக்கார். அப்படி அவர் கிடக்கும் போது அவருடைய மூச்சு ரொம்ப சீராக அந்த மூச்சு மேலும் கீழுமா போய் வர வர அப்போது திருமாலினுடைய மார்பு மேலும் கீழும் ஏறி இறங்க அது மேலே ஆவாகனம் செய்து எழுந்துருள பண்ணப்பட்டிருந்த தியாகராஜ வடிவம் மேலும் கீழுமாக ஆடி நடித்தார்னு சொல்லப்படுகிறது. அதைத்தான் திருவாரூருக்கான தாண்டவமாக அஜபா தாண்டவம் அப்படிங்கிற அந்த விசேஷ பெயராலே சொல்லுகிறோம். அது ஒரு கட்டுப்படுத்தப்பட்ட மூச்சு வேகம். அந்த வேகத்திற்கு சுவாமி ஆடிய தாண்டவம், மார்பில் உட்கார்ந்து ஆடிய தாண்டவம். அதனால தான் இன்னைக்கும் திருவாரூர்ல தியாகராஜாவை பார்த்தீங்கன்னா அவர் எப்பயுமே புறப்பட்டார்னா மற்ற கோயில் சுவாமி மாதிரி அப்படியே நடந்து வரமாட்டார். அவர் ஆடி ஆடி எழுந்துருள பண்ணுவாங்க. அஜபா தாண்டவம்னு சொல்லுவாங்க. அந்த தாண்டவத்தோட சிறப்பே நீங்க பாத்தீங்கன்னா சுவாமி வெளிப்படுவார், சன்னிதியிலேருந்து வெளியே வருவார். வெளியே வந்த உடனே மற்ற கோயில் சுவாமி எல்லாம் முன்னோக்கி வரும், தியாகராஜ சுவாமி பின்னாடி முதல்ல வருவார், திரும்பி நின்று பின்னோக்கி வருவார். அது அந்த சீரான மாத்திரை கணக்கின்படி நம்ம மூச்சை உள்ள இழுக்கிற கிரமம். நல்லா மூச்சை மெதுவா இழுத்து அப்படி நிப்பாட்டும் போது உள்ளுக்குள்ள ஒரு புத்துணர்ச்சி வரும். அது நம்ம இப்ப ஏதாவது பதட்டத்துல இருக்கும்போது, ஒரு பயத்துல இருக்கும்போது சாதாரணமா சொல்றதே கொஞ்சம் உட்காரு, ஆசுவாசப்படுத்திக்கோ, மூச்சு வாங்கு, மெதுவா மூச்சு இழுத்து விடுங்கிறதெல்லாம் வைத்தியத்துல கூட சொல்லுவாங்க, கை வைத்தியத்திலேயே சொல்லுவோம். கிட்டத்தட்ட அந்த மாதிரி சுவாமி மூச்சு இப்படி இழுத்த உடனே நமக்குள்ள ஒரு உத்வேகம் வரும், புதுசா ஒரு புத்துணர்ச்சி உள்ள போகுமே. அதை காட்டுற மாதிரி பின்னோக்கி வந்த உடனே நின்ன இடத்துல துள்ளி குதிப்பர். சுவாமி இப்படி இப்படின்னு ஏத்தி இறக்கி துள்ளி குதிப்பாங்க. அது அந்த மூச்சு சுவாசம் உள்ள போன உடனே நமக்குள்ள ஏற்படுற ஒரு புத்துணர்ச்சி. திருப்பி அதை அடக்கி எப்படி வெளியில விடணுமோ திருமூலர் யோகத்துல எல்லாம் அதை சொல்றார். சைவாகமங்களுடைய யோக பாதத்துல பிராணாயாமத்தை குறித்த குறிப்புகள்லாம் உண்டு. எத்தனை மாத்திரை உள்ள இழுக்கணும், எத்தனை மாத்திரை நிறுத்தி வைக்கணும், எத்தனை மாத்திரை அதை வெளியே ஏத்தணும், உள்ள கொண்டு போகும்போது என்ன மந்திரம் ஜபம் பண்றோம், பஞ்சாட்சரத்தினுடைய எந்த பகுதியை நிறுத்தும் போது சொல்லணும், இதெல்லாம் குறிப்புகள் உண்டு. அதன்படி யோகம் செய்யற மாதிரியே தான் இவர் புறப்பாடு. முன்னோக்கி போகும்போது வேக வேகமா போவார். போய் நின்ன பிறகு அங்க கொஞ்சம் ஆசுவாசப்படுத்திப்பார். இப்படி முன்னும் பின்னுமா இந்த மூச்சு சுவாசம் எப்படி செயல்டாற்றுதோ அதன்படியே ஆடி ஆடி எழுந்துருள பண்ணுவாங்க. இது அவர் பண்ணக்கூடிய அந்த அஜபா தாண்டவம். இது திருமாலினுடைய மார்பில் இருந்த போது மேல கீழே ஏறி இறங்கி அவர் செய்ததா சொல்லப்படுது. இப்படி அவர் திருமாலினுடைய வழிபாட்டில் இருந்துகிட்டு இருக்கார். இது ஒரு பக்கம் பார்க்கடல்ல. இன்னொரு பக்கம் இந்திரலோகத்துல ஒரு காட்சி. அங்க இந்திரனை எதிர்த்து நிறைய அசுரர்கள் புராணத்துல பார்க்கிறோம். அவ்வப்ப காலங்கள்ல வருவாங்க, ஏதாவது வினோதமான வரங்கள் வச்சிருப்பாங்க, இந்திரனால ஜெயிக்க முடியாது. அப்ப இந்திரன் போய் சிவபெருமான்கிட்ட வேண்ட ஏதாவது உதவி எல்லாம் சுவாமி செய்வார். நிறைய புராணங்கள்ல பார்ப்போம். அதே மாதிரி விருத்ராசுரன் ஒரு அசுரன். அந்த அசுரன் இந்திரனுக்கு பெரிய சிரமமாக இருக்கான். இந்திரனுடைய படை சேனையாலெல்லாம் அவனை ஜெயிக்க முடியல. இப்போ இந்திர சபையில ஆலோசனைக்கு கூப்பிட்டு எல்லா தேவர்களும் உட்கார்ந்து இதை எப்படி நாம் எதிர்கொள்வது, இவனை நாம் எப்படி சமாளிக்கிறதுன்னு கேட்டபோது தெற்கே சோழ தேசத்துல ஒரு அரசன் ஒருத்தன் இருக்கான், முசுகுந்த சக்கரவர்த்தின்னு அவனுக்கு பெயர். அவன் முற்காலத்திலே திருக்கைலாய மலையினுடைய சரிவிலே ஒரு குரங்காக வாழ்ந்தவன். முசுகுன்னா குரங்காக வாழ்ந்தவன். அவனுக்கு சுவாமி விசேஷமான ஒரு அனுகிரகம் பண்ணி அரச பதவி கொடுத்துருக்கார். தன்னையும் மீறி சுவாமிக்கு பொருள் தெரியாமலேயே வில்வார்ச்சனை பண்ணி நான் ஒரு குரங்கா பிறந்து இலைய கிள்ளி போடுற வேகத்துல போட்டு அது சுவாமி மேல விழுந்ததுன்னு சொல்லி ராஜ பதவி கொடுத்தார். ஒரு சோழ அரசனாக அவன் ஆட்சி செய்கிறான். குரங்கு முகத்தோடு அவன் ஆட்சி செய்கிறான். கையில எப்போதும் குந்தம்னு சொல்லப்படுற அந்த வீரத்திற்கு சின்னமாக இருக்கக்கூடிய ஈட்டி அதை ஏந்தியபடி இருப்பதனாலே முசுகுந்தன்னு அவருக்கு பெயர். அந்த குந்தத்தோடு ஆட்சி செய்யக்கூடிய முசுகுந்தன், அவனை நாம் அழைத்து வரலாம். அவனுடைய வீரம் அளப்பரியதாக இருக்கு. முருகப்பெருமானுடைய உற்ற துணைவாக இருக்கக்கூடிய வீரபாகு தேவர் இவருக்கு மாமனார் உறவுல வரார். நவவீரர்கள்னு பெரிய அந்த படையெல்லாம் இவருடைய படையாக இருக்கு. அவர்களை அழைத்து நாம் யுத்தம் செய்யலாம்னு சொல்லி ஒரு யோசனை சொல்ல அதற்கேற்றபடியே இந்திரனும் அதை கேட்டுக்கிட்டு ஆள் அனுப்புறான். முசுகுந்தனும் நவவீரர்களோடு புறப்பட்டு வரார். முருகப்பெருமானுக்கு சூரசம்ஹாரத்துல உதவி செய்த வீரர்களோடு புறப்பட்டு முசுகுந்தன் வரார். இந்திரலோகத்துல அவர்கள் வரவேற்கப்படுகிறார்கள். பெரிய விருந்தெல்லாம் அவர்களுக்கு ஏற்பாடு செய்து யுத்தம் தொடங்குகிறது. அந்த யுத்தத்திலே சுவாமியினுடைய அருள் முசுகுந்தன் வென்று இந்திரன் பக்கத்துல ஜெயிச்சு கொடுத்துடுறான். அந்த அசுரனும் சம்ஹாரம் பண்ணி அவனை கொன்னு முடிச்சுடுறான். இந்த நிலையில இந்திரன் ரொம்ப சந்தோஷப்பட்டு, இவ்வளவு தூரத்துக்கு எங்க யாராலையும் முடியாத ஒரு பெரிய வேலையை நீங்களும் நவவீரர்களுமா செஞ்சு கொடுத்துட்டீங்க, உங்களுக்கு அன்பு பரிசா நான் இந்திரலோகத்திலேருந்து ஏதாவது ஒரு செல்வத்தை கொடுக்கணும், உங்களுக்கு என்ன வேணுமோ கேளுங்கன்னு கேட்க, அவன் ஏதோ கற்பகவருஷத்தை கேட்பார், காமதேனுவை கேட்பார், ஐராவதத்தை கேட்பார், இல்ல காசும் பணமும் கேட்பார், கொடுத்துடலான்னு பார்த்தா முசுகுந்தன் பரம சிவபக்தர். பூர்வ ஜென்மத்திலேருந்து அவர் தொடர்ந்து குரங்காக இருந்த போதே சிவபூஜை செஞ்சுட்டு இருந்தவர். அந்த சிறப்பு அவருக்கு அது தொடர்ந்து வர அந்த வாசனையினால அந்த செல்வம் எல்லாம் எதுவுமே வேண்டாம், நீ அந்த பூஜை பண்ணிக்கிட்டு இருக்கிற இந்த தியாகராஜ வடிவம் வேணும்னு கேட்கிறார்.
இந்த திருமால் கிட்டே இருந்து இந்திரனுக்கு தியாகராஜ வடிவம் அதுக்குள்ள வந்துடுது. ஓகே, எப்படி திருமால் கிட்ட இருந்து இந்திரன் கிட்ட எப்படி தியாகராஜர் போனார்? திருமாலுடைய ஹிருதயஸ்தானத்துல வச்சு வழிபடுறார். மன்மதன் பிறந்தாச்சு. ஓகே, இப்போ திருமால் அதை வச்சிருக்கார். திருமாலை பார்க்கறதுக்காக இந்திரன் ஒரு நாள் வைகுண்டத்துக்கு வரார், அந்த பார்க்கடலுக்கு வரார். வந்தவர் இந்த வடிவத்தை பார்த்து ரொம்ப ஆச்சரியப்படுறார். இவ்வளவு அழகா இருக்காரே, இவரை கோலாகலமா வச்சு கொண்டாடணுமே, இந்திரலோகத்துக்கு அருள் தர்றதுக்கு இவரை நீங்க எங்கள்கிட்ட கொடுக்கணும்னு கேட்க திருமால் ரொம்ப மனமு வந்து தான் கொடுக்கிறார். இந்திரன் அதை கொண்டு வந்து இந்திரலோகத்திலே வைத்திருந்து தேவலோக மலர்களை கொண்டு அர்ச்சிப்பது, தேவகண்ணியர்களை வைத்து ஆடல் பாடல்னு உபச்சாரம் பண்ணுவதுன்னு பெரிய அளவுல நித்திய பூஜை எல்லாம் பண்ணி தொடர்ந்து அந்த சுவாமியை வழிபாடு செய்தவர். திருமாலே பெரிய அளவுல பூஜை பண்றார். நித்தியமும் மானசீகமாக பிரம்மாண்டமா பூஜை பண்றார். அவர் மானசீகமா பண்ணதை இந்திரன் பிரத்யட்சமாகவே கொண்டு வந்து பெரிய சிம்மாசனத்திலே அமர்த்தி, ஒரு மகாராஜான்னா இவர் தான் ராஜா, இந்திரலோகத்துக்கு இவர் தான் அதிபதி, நான் இவருக்கு பக்கத்தில் நிற்கிறவன்கிற அளவில் இந்திரனும் இந்திராணியும் நின்று தினந்தோறும் வழிபட்டு வருகிறார்கள். முச்சுக்குந்தன் இந்த பூஜையை பார்க்கிறார். இந்த பூஜையை பார்த்துட்டு இந்த திருமேனியை எனக்கு நீங்க பரிசா கொடுத்துடணும்னு கேட்க அதை இந்திரன் எதிர்பார்க்கல. நான் இல்லை, இது எனக்கே நேரடியா வந்ததில்லை, எனக்கு திருமால் கொடுத்தது, நான் அவர்கிட்ட கேட்கணும்னு ஏதோ சாக்கெல்லாம் சொல்றார். திருமால் கிட்ட போறார். இந்திரன் போய் கேட்கிறார், திருமால் நான் உன்கிட்ட கொடுத்ததோட என்னுடைய பணி முடிஞ்சதுப்பா, அதை என்ன செய்யணுமோ அது உன்னுடைய இஷ்டம் தான், எப்படி பண்ணணுமோ நீயே பார்த்து பண்ணிக்கோன்னு சொல்லிடுறார். இந்திரன் வரார். என்ன பண்றதுன்னு தெரியல, ரொம்ப யோசிக்கிறார். தேவர்கள்லாம் கலந்து ஆலோசிச்சு கடைசியா திருமால்லாம் உதவி செய்ய ஒரு யோஜனை ஒண்ணு பண்றார் முச்சுக்குந்தன்ட்ட. நீ இதை கேட்பேன்னு நான் எதிர்பார்க்கல, இது இந்திரலோகத்தினுடைய செல்வத்துல எல்லாம் பெரிய செல்வமா வச்சு இதை நான் வழிபடுறேன், வேணும்னா நான் ஒண்ணு பண்றேன், இதே மாதிரி இன்னும் 6 திருமேனிகள் பண்ணி 7 திருமேனிகளையும் ஒரு பீடத்துல எழுந்துருளை பண்ணி உனக்கு நான் காட்சிப்படுத்துறேன். அதுல நீ சரியான தியாகராஜா யாருங்கிறத சொல்லிட்டேன்னா, அந்த விடங்க மூர்த்தம் எதுன்னு சரியா சொல்லிட்டேன்னா நீ அவர் எடுத்துக்கிட்டு போலாம்னு ஒரு பரீட்சை மாதிரி வைக்கிறான். விஸ்வகர்மா கிட்ட சொல்லி அதே மாதிரி இன்னும் 6 மூர்த்தங்களையும் செஞ்சு எல்லாரையும் ஒரே மாதிரி அலங்காரம் பண்ணி ஒரு பீடத்துல எழுந்துருளை பண்ண முச்சுக்குந்தனோட கனவுல தியாகராஜா எழுந்தருளி, முன்னாடி நாள் ராத்திரி எழுந்தருளி, எந்த திருமேனி கிட்ட அந்த செங்கழுநீர் பூவினுடைய வாசம் வீசுதோ அதுதான் நான் ஒரு குறிப்பை கொடுத்துடுறார். முச்சுக்குந்தன் காலையில எழுந்து வரார். இந்திரன் இருக்கார். எல்லா தியாகராஜாவையும் அங்க எழுந்துருளை பண்ணியிருக்காங்க. 7 மூர்த்தங்கள் இருக்கு. இவர் கிட்ட போன உடனேவே அந்த செங்கழுநீர் அந்த நறுமணம் எந்த திருமேனின் பேர்ல வந்ததோ அதை காட்டி கொடுத்து, இவர் தான் தியாகராஜ திருமேனின்னு உடனே இந்திரன் ரொம்ப மகிழ்ந்தான். இவ்வளவு பக்தனா இருக்கான்னா இவனே இந்த சுவாமியை பூஜை பண்ணட்டுமேன்னு சொல்லி 7 திருமேனிகளையும் ஒரு சேர முச்சுக்குந்தனிடத்தை கொடுக்க, முச்சுக்குந்தன் இப்போ இந்த திருமேனிகள் எல்லாம் கொண்டு போய் எங்க பிரதிஷ்டை பண்றதுன்னு பார்க்கும்போது விஸ்வகர்மாவை கூப்பிட்டு ஒரு பிரம்மாண்டமான பெரிய தராசு ஒண்ணு நிர்மாணம் பண்ணி அதுல திருக்கைலாயத்துல ஆரம்பிச்சு சிதம்பரம் அது இதுன்னு ஊர்ல இருக்கிற எல்லா சிவத்தலங்களையும் ஒரு பக்கத்துல வைத்து அந்த தட்டுல வச்சு இன்னொரு தட்டிலே திருவாரூர் தலத்தை வைத்து பார்க்க, திருவாரூர் வைத்த பக்கம் வலிந்து கணம் கூடி இருந்ததாம். அப்போ இருக்கக்கூடிய சிவாலயங்கள்ல சிறப்புடைய தலம் இது. சுவாமி புற்றிடம் கொண்டாராக காட்சி தந்த திருத்தலம். அங்கே இருந்துதான் இந்த தியாகராஜ திருமேனி புறப்பட்டது. அங்கேயே இவரை கொண்டு போய் எழுந்தருளை பண்றதுன்னு சித்தம் பண்ணிக்கிட்டு அங்கே தியாகராஜா சன்னதிக்கு பக்கத்துல சித்தம் பண்ணி கொண்டு அங்கே புற்றிடம் கொண்டார் சன்னதிக்கு பக்கத்துல அதே அளவுல இன்னொரு சன்னதியை நிர்மாணம் பண்ணி இந்த தியாகராஜ பெருமானோடு 7 திருமேனிகளையும் ஒரே ரதத்துல பிரம்மாண்டமாக வைத்து எழுந்தருளை பண்ணினாராம். இன்னைக்கும் திருவாரூர் ஆயிரங்கால் மண்டபத்துல தேவாசிரியன் திருக்காவணம்னு சொல்லப்படுற இந்த வரலாற்று சிறப்புடைய பிரம்மாண்டமான ஆயிரங்கால் மண்டபத்துல இதுவரையிலுமான இந்த கதைப்பகுதிகள் முழுக்க ஓவியமா தீட்டி இருப்பாங்க. விதான ஓவியங்களா மராட்டிய மன்னர்கள் காலத்துல முழுக்க தீட்டி இருக்காங்க. இதுக்கு பிரமாணம் எல்லாம் முழுக்க நமக்கு ஸ்காந்தத்துல கந்தபுராணத்துல கச்சேப சிவாச்சாரியார் சொல்றார். இந்த வரலாறு எல்லாத்தையுமே சேர்த்து சொல்றார். எந்தெந்த காலத்துல தியாகராஜாவை தரிசனம் பண்ணா என்ன புண்ணியம் கிடைக்கும்லாம் சொல்றார். சஷ்டி விரத குறிப்பு அதுல கொடுக்கிறார். சாயரட்ச தரிசனத்தினுடைய சிறப்புன்னு கந்தபுராணத்துல இந்த திருவாரூரோட இந்த படலத்தை ரொம்ப முக்கியமான ஒரு பகுதியிலேயே வச்சு பேசியிருக்கார் கச்சேப சிவாச்சாரியார். அந்த காட்சிகள் எல்லாத்தையுமே ஓவியமாக அந்த காலத்திலேயே வாழ்ந்தவர்கள் தீட்டி இருக்காங்க. ஒரு 200-250 வருஷத்துக்குள்ள மராட்டி மன்னர்கள் ஆட்சி காலத்திலே முழுக்க அந்த ஓவியம் எல்லாம் தீட்டப்பட்டிருக்கு. மராட்டியர்கள் அவங்க வடக்கே இருந்து வந்தவங்க, அவங்களுக்கு பவானி தான் குலதெய்வம். அதை காட்டிலும் திருவாரூருக்கு அதீத முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்களே. ஏன் குறிப்பாக மராட்டியர் அந்த தஞ்சாவூர் போன்ஸ்லே அவங்க வீட்டு பூஜை அறையில தியாகராஜா தான் இருக்காரு. அந்த அளவுக்கு உயிருக்கு உயிராக மராட்டியர்கள் ஏன் தியாகராஜாவை கொண்டாடுறாங்க? மராட்டியர்கள் மட்டும் இல்ல, இந்த பகுதியை ஆட்சி செய்த அத்தனை அரசர்களும். சோழ பேரரசுன்னு எடுத்துக்கிட்டோம்னா அங்கே இருந்தே ஆரம்பிக்குது. பல்லவர்கள் காலத்துல என்ன இருந்திருக்கும் நம்மளால அவ்வளவு துல்லியமா சொல்ல முடியல. ஆனாலும் நீங்க பாத்தீங்கன்னா பல்லவர்கள் கட்டிடக்கலை அத்தனையிலேயும் சோமாஸ்கந்த மூர்த்தத்தை பிரதானமா வச்சிருப்பாங்க. ஆமா, சுவாமி அம்பாள் முருக பெருமானோடு இருக்கக்கூடிய வடிவத்தை அவர்கள் கட்டுமான கோயில்கள் அத்தனையிலையும் இன்ன வரைக்கும் இருக்க பார்க்கலாம். அது திருக்கழுக்குன்றம் மலை மேல இருக்கக்கூடிய வேதகிரீஸ்வரர் கோயிலோ அதெல்லாம் பிற்காலத்துல மாற்றியுமே கட்டப்பட்டது. சோழர் காலத்துல மாற்றப்பட்டாலும் கூட கர்ப்பகிரகத்துல இருந்த அந்த திருமேனி அப்படியே தொடர்ந்து வருது. பனமலையில மகாபலிபுரத்துல இருக்கக்கூடிய அத்தனை கற்றளிகள்லையும் பார்க்க முடியுது. காஞ்சிபுரம் கைலாசநாதர் கோயில்ல இப்படி பல திருக்கோயில்கள்ல சோழர் காலத்துல கட்டப்பட்ட ஆலயங்கள்ல கர்ப்பகிரகத்துல சோமாஸ்கந்த மூர்த்தத்தை பிரதானமா வைத்து வழிபடுவதை பல காலமா தொடர்ந்து செஞ்சு வராங்க. அது அப்படியே தொடரும் போது சோழ பேரரசனுடைய காலத்துல
திருவாரூரை முக்கியமான ஒரு பகுதியாக வைத்திருந்தார். இப்ப மனுநீதி சோழனுடைய வரலாற்றை நம்ம அப்படியே எடுத்துக்கிட்டோம்னா தஞ்சையோ உரந்தையோ இல்ல பழையாறையோ எல்லாம் தலைநகரமா வர்றதுக்கே முன்னாடி திருவாரூர் தலைநகரமாக இருந்ததுங்கிறது தெளிவா தெரிய வருது. அவங்க தொடர்ந்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு அரசர்களும் அத்தனை தூரத்திற்கு நிபந்தம் கொடுத்து அதை போஷித்து வந்திருக்காங்க. அதுக்கு அடுத்து வந்த விஜயநகர மன்னர்கள் ஆகட்டும், பிற்கால பாண்டியர்கள், விஜயநகர மன்னர்கள், சிவபநாயகர் காலத்துல பல திருப்பணிகள் செய்யப்பட்டு பிரம்மாண்டமான தேரெல்லாம் ஓட்டப்பட்டிருக்கு. 3ஆம் குலோத்துங்கன் தான் ஜெயித்ததுக்கு அப்புறமா பாண்டியர்களை கடைசியா வென்ற ஒரு பெரிய போர், அதுல இருந்து அந்த செல்வங்களை எல்லாம் பகுதிகளாக பிரிச்சு அதுல ஒரு பகுதியை கொண்டு வந்து திருவாரூருக்கு கொடுத்தும் இன்னைக்கு நாம பார்க்கக்கூடிய கிழக்குல இருக்கக்கூடிய ராஜகோபுரத்தை, பிரம்மாண்டமான ஒரு ராஜகோபுரத்தை நிர்மாணம் பண்றாரு. இப்படி தொடர்ந்து அரசர்கள் இந்த திருக்கோயிலுக்கு முக்கியத்துவம் கொடுத்து செம்பியன் மாதேவியார் காலத்துல அச்சலேஸ்வரம் திருக்கோயில் முழு கற்றளியாக திருப்பணி செய்யப்பட்டு திருவாரூர் கோயிலுக்குள்ளேயே இன்னொரு பாடல் பெற்ற ஸ்தலமாக அந்த திருத்தலம் இருக்க பார்க்கிறோம். மதுராந்தக உத்தம சோழருக்காக வேண்டி அவர் நல்லா இருக்கணும்னு வேண்டிக்கிட்ட தம்மையார் அங்கே நிபந்தம் எல்லாம் அந்த தலத்துக்கு தராங்க. தொடர்ந்து அரசர்கள் நிபந்தம் கொடுத்து வந்த சிறப்பை இந்த இடத்துல பார்க்க முடிகிறது. ஒரு குறிப்பிட்ட பிற்கால சோழர் கல்வெட்டு இந்த மனுநீதி சோழனுடைய கதையை முழுக்க சிவபெருமான் வாக்காக சொல்றபடியே பதிவு பண்றாங்க. கல்வெட்டாவே இருக்கு. அந்த துர்க்கை சன்னதிக்கு எதிர்க்க அப்போ மனுநீதி சோழனுக்கு அமைச்சராக இருந்த உபயகுலாமலன்கிற அமைச்சர், அவருடைய வம்சத்துல வந்தவர்கள் இப்பவும் அமைச்சரா இருக்காங்கன்னு ஒரு குறிப்பை கொடுத்து அவர்களுக்கு குடவாசல் பக்கத்துல நினைக்கிறேன் ஒரு ஊரை நிபந்தமா கொடுத்ததை பத்தின ஒரு கல்வெட்டு. அதுல நேரடியா புட்டிடம் கொண்ட பெருமானே இந்த மனுநீதி சோழனுடைய கதையை முழுக்க தன்வாக்காக சொல்லும்படியே பதிவு பண்றாங்க. அறம்னு வந்ததுன்னா சோழர்கள் பெருமையை சொல்லும் போது அதுல மனுநீதி சோழனையும் அறம்னு வந்துருச்சுனாலே பழைய செப்புப்பட்டயங்கள் எல்லாமும் பார்க்கலாம். சோழ மன்னர்கள் எப்போதுமே சிவி சக்கரவர்த்தியை பற்றியும் மனுநீதி சோழனை பற்றியும் ரொம்ப வசதியா பேசிப்பாங்க. அப்படி தொடர்ந்து வரக்கூடிய அறத்தின் சின்னமாகவே மனுநீதியை முன்னிறுத்தி இன்று வரையில் தமிழ்நாட்டுல மனுநீதி சோழன்கிற அந்த பேருக்கு ஒரு சிறப்பு இருக்கு. திருவாரூரை முன்னிட்டு இந்த அறம் செழிப்புற்றது எல்லாமும் வைத்து பார்க்கிறோம். அந்த வரிசையில சிவபநாயகர் காலத்துக்கெல்லாம் அப்புறமா மராட்டிய மன்னர்கள் தலையெடுக்கும் போது குறிப்பா அதுல சகஜி மன்னர் திருவாரூர் தியாகராஜ பெருமான் பேர்ல காதல் கொண்டு பாடல்களே பாடியிருக்கார். நிறைய பாடல்கள் பாடியிருக்கார். இன்னைக்கு நாம பார்க்கக்கூடிய அந்த உற்சவ பத்ததி அது நெறிப்படுத்தப்பட்டது பெரும்பாலும் இவங்க காலத்துல கொண்டு வந்த அந்த முறை. அதுக்கு முன்னாடி இதே தான் தொடர்ந்து வந்திருக்கணும், கொஞ்சம் முன்ன பின்ன ஆயிருந்தாலும் இன்னைக்கு நாம பின்பற்றக்கூடிய அந்த உற்சவ நாள்காட்டிங்கிறது மராட்டிய மன்னர்கள் காலத்துல நெறிப்படுத்தப்பட்டதா பார்க்கிறோம். அவருடைய காலத்துல தேர் திருநாளுக்கு அரசரே புறப்பட்டு போனது, தஞ்சாவூர்ல இருந்து அதுக்கு போயிட்டு திருப்பி வந்ததுக்கான செலவு கணக்கு வரைக்கும் எழுதி வச்சிருக்காங்க. மோடி ஆவணமாகவே அது இன்று வரையில் இருக்க பார்க்கிறோம். அவங்க பூஜையில தியாகராஜ பெருமானை நடுநாயகமா வச்சுக்கிறாங்க. ஒரு நாடாளும் அரசர் ஒரு கவிராயராக இருக்கிறது ஒன்றும் விசேஷம் இல்லை, அது நிறைய அரசர்கள் இருந்திருக்காங்க. ஆனா தன்னை ஒரு தலைவியாக பாவித்து தியாகராஜ பெருமான் பேரிலே காதல் கொண்ட ஒரு பெண்ணாக தன்னை உருவப்படுத்தி அவர் எழுதிய அந்த காதல் ரசத்தோடு கூடிய பாடல்கள்லாம் இன்னைக்கும் இசை நாட்டிய மேடைகள்ல பலராலும் எடுத்து ஆளப்படுகிறது. அதோடைய மொழியை கடந்து அதோடைய பொருளுரையை வச்சு நாம வாசித்து பார்த்தோம்னா எத்தனை தூரத்திற்கு ஒரு நெருக்கமான உறவை அவர் திருவாரூர் தியாகராஜர் பேர்ல கொண்டிருந்தார். அந்த பால்கி சேவா பிரபந்தமும் ஒன்று எழுதுறார். தியாகராஜ பெருமான் இதெல்லாம் முடிச்சுக்கிட்டு அன்றைய நாள் பொழுது முடிச்சுக்கிட்டு இரவு நீலோத்பலாம்பிகை சன்னதிக்கு பள்ளியறைக்கு போகும்போது அம்பிகையினுடைய சேடி பெண்கள் தியாகராஜரை போற்றி துதித்தும் கிண்டலா சில வார்த்தைகள்லாம் சொல்லியும் அவரை பள்ளியறைக்கு வாருங்கள்னு கூப்பிடும் விதமாக ஒரு பிரபந்தம். தேவதாசிகள் அந்த காலத்துல சுவாமி பல்லக்குல பள்ளியறைக்கு போகும்போது அவர் முன்னாடி ஆடிக்கொண்டு அவரை அழைத்து கொண்டு போற மாதிரியான இவ்வளவு தூரத்திற்கு ஈடுபடணும்னா அது சாமானிய விஷயம் இல்லையே. அப்போ அந்த சகஜி மன்னர்கள் காலத்திலேருந்து ஆரம்பித்த அந்த அன்பு இன்று வரையில் அந்த அரசர்களுக்கு இருந்து வருகிறது. அவங்க பிரதானமாகவே தியாகராஜ பெருமானை வைத்து வழிபடுகிறாங்க. இதோடைய ஒரு தொடர்ச்சியாகவே இருக்கலாம். தஞ்சை பெரிய கோயில்ல உற்சவமூர்த்தியாக இருக்கக்கூடிய சுவாமியை தியாகராஜரா தான் பாக்குறாங்க. கிட்டத்தட்ட உற்சவ பத்ததி இன்னைக்கும் திருவாரூர் மாதிரியே தான் தஞ்சை பெரிய கோயில்ல நடக்கக்கூடிய அமைப்பையும் பார்க்கிறோம். தியாகவிடங்கராகவே தான் அவர் அலங்காரமும் பண்றாங்க. இல்ல சுவாமி தேர்ல மட்டும் தான் ஏறுவார். ஆமா, அங்கேயும் தேர்ல மட்டும் தான். வாகனத்துல எல்லாமே சந்திரசேகர் தான் போவாரு. அப்படியே திருவாரூர் பத்ததி அது திருவாரூர் கிரமத்தை அப்படியே தொடர்ந்து திருவாரூர்ல எப்படி ஒரு 55 நாள் உற்சவம் கொண்டாடுறாங்களோ அதே மாதிரி தஞ்சாவூர் பெரிய கோயிலையும் 55 நாள் எல்லா சுவாமிக்கும் தனித்தனியா உற்சவம் எல்லாம் எடுப்பித்து கொண்டாடுற. இப்போ இந்த தாக்கம் நேரடியா அந்த அரச பரம்பரையினுடைய ஆட்சியில இருந்த காலத்தில் தஞ்சாவூர் பெரிய கோயிலையும் ஏற்பட்டிருக்கணும். அது இன்று வரை தொடர்ந்து வருவதாகன்னு பார்க்கலாம். தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் எல்லா பெரிய கோவில்கள்லயும் யானை இருக்கு, ஏன் திருவாரூர்ல மட்டும் யானை இல்லை? கோயில்ல ஒரு நம்பிக்கை, அந்த ஊர் தியாகராஜ சுவாமி கோவிலுக்கு யானை தங்கறது இல்லைன்னு ஒரு காரணம் ஒன்று சொல்றாங்க. நான் விசாரிச்சு பார்த்த வரையில் 2-3 முறை வாங்கி எல்லாம் கொடுத்தும் கூட அது ஏதோ தங்கலைன்னு ஒரு காரணம் ஒன்று சொல்லப்படுது. அதுக்கு அங்க இருக்கக்கூடியவங்க சொல்ற காரணம், தியாகராஜ பெருமான் ஒரு சிம்மாசனத்துல எழுந்தருளி இருப்பார். மூலஸ்தானத்துல அவர் இருக்கக்கூடிய அந்த இடத்துல ஒரு சிம்மாசனத்துல இருப்பார். சுவாமியினுடைய சிம்மாசனம்னா சுவாமி ஆவாகனம் பண்றதுக்கு முன்னாடியே இல்ல சுவாமி எழுந்தருளை பண்றதுக்கு முன்னாடியே ஆன்மார்த்த பூஜையில கூட
அந்த சுவாமி எழுந்துள்ளக்கூடிய அந்த பீடத்திற்கு நிறைய பகுதிகளா வச்சு அர்ச்சனை இருக்கும். கீழே இருந்து ஆரம்பித்து ஒவ்வொரு பகுதிகளையும் இருக்கக்கூடிய தெய்வங்களை, ஒவ்வொரு திக்குக்குமான தெய்வங்கள் எல்லாம் தனித்தனியா அர்ச்சித்து அவங்க எல்லாம் அங்க கூடியிருக்கு, அதன் மேல சுவாமி இருக்காருங்கிற ஒரு நிலையில தான் பூஜையே பண்ணும். அதுக்கே தனியா ஒரு நேரம் பிடிக்கும். அந்த மாதிரி பார்க்கும்போது ஒரு பெரிய சுவாமி இப்படி எழுந்துள்ள சிம்மாசனத்துல கீழே ஒரு கூர்மாசனம் இருக்கும், அதுக்கு மேல சிம்மாசனம் இருக்கும், அது ஒரு 8 சிங்கங்கள் திசைக்கு 2 இருக்கும், யானைகள் 8 கஜங்கள் இருக்கும், நாகங்கள் இருக்கும், ஒரு திசைக்கும் 2 நாகமா 8 நாகங்கள், இப்படி ஒன்னொன்னா இருந்துட்டு போகும். அங்க திருவாரூர் கோயிலை பொறுத்த வரையில் சுவாமியினுடைய தேருக்கு பிரதிஷ்டை உண்டு, சுவாமியினுடைய சிம்மாசனத்துக்கு ரொம்ப விஸ்தாரமான பிரதிஷ்டை முறைகள்லாம் உண்டு. தேருக்கே பிரதிஷ்டை உண்டு? தேரு பிரதிஷ்டை உண்டு, பல கோயில்களையும் உண்டு. திருவாரூர்ல இன்னுமே கொஞ்சம் விசேஷமாகவே செய்யப்படும். அது தத்துவார்த்தமாவே அந்த தேர் பாவிக்கப்படுறதுனால தனியாவே அதுக்கான கிரமங்கள்லாம் உண்டு. அந்த விதத்துல அந்த பீடத்துல இருக்கக்கூடிய ஒவ்வொரு தளத்திலையும் இருக்கக்கூடிய அந்தந்த தெய்வங்களுக்கெல்லாம் உயிரூட்டி இருந்த நிலையில அந்த சிம்மங்கள் ரொம்ப ஜீவனோடவே இருந்ததாக சொல்லப்படுது. அதனால தியாகராஜா கோயிலுக்கு வரக்கூடிய யானைகள் அந்த சிம்மத்தை பார்த்த மாத்திரத்துல அவங்களால தரிக்க முடியலன்னு ஒரு காரணம் ஒண்ணு சொல்றாங்க. ஏன்னா சுவாமி அங்க மகாவிஷ்ணுனுடைய மூச்சு சுவாசத்தோட அப்படியே தொடர்புபட்டு வந்தவர், ரொம்ப ஜீவனோடவே இருக்கார். அதனாலதான் திருவாரூர்ல போய் வேண்டி கிடைக்காத ஒரு விஷயம் எந்த கோயில்ல போயும் கிடைக்காதுன்னு பௌராணிகர்கள் முடிந்த முடிவா அதுக்கு ஒரு இடத்த கொண்டு வந்து வைக்கிறாங்க. நீ இங்க கேட்டு ஒண்ணு கிடைக்கலன்னா வேற எங்கேயுமே அதுக்கு நீங்க சிரமமே பட்டுக்க வேண்டாம், கிடைக்காதுன்றாங்க. ஜீவனோடவே அந்த சாநித்தியம் இன்று வரையில் இருக்க பார்க்கிறோம். அங்க இருக்கக்கூடிய அந்த சுவாமியினிடத்தில் இருக்கக்கூடிய அந்த சாநித்தியம் அதுல இருக்கக்கூடிய சகலமான தேவைகளுக்கும் இருக்கிறதுனால அந்த சிம்மத்துக்கு இருக்கக்கூடிய அந்த ஒரு காம்பீரியம், அதை பார்த்த யானைக்கு சிம்ம சொப்பனம்னு ஒரு வார்த்தை பயன்படுத்தும். இன்னார்னா இவருக்கு சிம்ம சொப்பனம்னு நம்ம சொல்லுவோம். யானைக்கு தான் அந்த வார்த்தை பொருந்தி வரும். அது கனவுல சிங்கத்தை பார்த்துட்டாலே ஜுரம் கண்டுடும். நேர்ல எல்லாம் பார்க்க வேண்டாம், கனவுல சிங்கத்தை பார்த்துட்டா யானைக்கு ஜுரம் கண்டுடும். யானைக்கு சிங்கம் ஆகாது, சுத்தமாகாது. பயம் அதுக்கு எப்பயுமே உண்டு. இது பிரம்மாண்டமான பெரிய மிருகமா இருந்தாலுமே. அதனாலதான் ஆனமலையில நரசிங்கரை பிரதிஷ்டை பண்ணிருக்காங்க. நரசிங்கரை பிரதிஷ்டை பண்றாங்க மதுரையில. அந்த யானையை அடிச்சு துவம்சம் பண்ணணும் போது சிங்கமாக இவர் புறப்பட்டு வராருன்னு சுவாமி அதை அடிச்சு உட்காந்து வச்சிடுறார் சிவபெருமான். இனி ஒரு முறை அந்த யானை ஆவேசிச்சு வராமல், ஏன்னா மந்திரத்தினாலே ஏவப்பட்டது, மறுபடியும் ஒரு முறை வராம தடுக்கிறதுக்கு நீர் அங்கேயே இரும்னு திருமாலிடத்தே சிவபெருமான் கட்டளையிட சிங்க வடிவமாக போய் அவர் நரசிங்கமா அந்த இடத்துல உட்கார்ந்துடுறார். அந்தபடிக்கு இங்கேயும் அந்த சிங்கத்துல இருக்கக்கூடிய ஜீவத்தன்மை இந்த கஜங்களை கொஞ்சம் பயமுறுத்தினதாகவும் அதனால இந்த யானைகள் தங்கறது இல்லைன்னு ஒரு நம்பிக்கை. இதே காரணத்துக்காக தான் திரு ஆனைக்கா அந்த ஸ்ரீரங்கத்துல வெளியில நரசிம்மர் இருக்காரு காட்டழகிய சிங்கராக. காட்டழகிய சிங்கர் சன்னதி பிரதிஷ்டைக்கு அவங்க சொல்றது அது புராணம் தான். பூரணநாராயண ஜீயர்னு ஒரு ஜீயர், அவருடைய நிர்வாகத்துல ஸ்ரீரங்கம் கோயில் இருந்த போது இது கஜாரண்யமே ஆனைக்காடு கஜாரண்யமா இருந்ததுனால நிறைய யானைகள் அடிக்கடி இந்த பக்கத்துல வர்றதுனால அதை தடுத்து நிப்பாட்டுறதுக்கு யானைக்கு சிம்மம் தான் எதிர்ங்கிறதுனால இன்னைக்கு ஸ்ரீரங்கம் ரயில்வே ஸ்டேஷனுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய அந்த காட்டழகிய சிங்கர், அது ஒரு காலத்துல காட்டு பகுதியா இருந்தது. அதனால அழகிய சிங்கர்னா நரசிம்மர், காட்டு பகுதியில இருந்து அழகிய சிங்கர்னு அவரை பிரதிஷ்டை பண்றார். பிரம்மாண்டமான பெரிய நரசிம்மர் அங்க பிரதிஷ்டை பண்ணி அந்த சிங்கம் அந்த காட்டுல இருக்கும் போது யானைகள் ஆனைக்காலேந்து கடந்து இந்த பக்கம் ஸ்ரீரங்கத்துல எதுவும் சிரமம் கொடுக்காதுன்னு ஒரு பந்தனம் பண்ணின மாதிரி அவர் சொல்லப்படும். இதன் காரணமாக தான் திருவாரூர்ல யானை ஓவியங்கள்ல கூட கோயில் புறப்பாட்டு ஓவியங்கள், ஒரு பெரிய பிரம்மாண்டமான புறப்பாடு நடக்கிற ஓவியங்கள்லாம் உண்டு. அதுல பட்டாசு, வான வேடிக்கை, இந்த காட்சிகள் எல்லாம் இருக்கும். அதுல கூட யானை காட்டப்படலை. ஒரு மாதிரி நம்ம இப்போ மராட்டியர் காலத்துல இருந்தே இந்த வழக்கம் இருந்ததோன்னு யூகிக்கிற அளவுல. நீங்களே சொன்னீங்க தேருக்கு பிரதிஷ்டை சொன்னீங்க. அந்த தேருக்கு மேல அப்போதைக்கு புதுசாக செஞ்ச குதிரைகள் முன்னாடி மேல ரிஷபம், அதுக்கு எல்லாத்துக்குமே பிரதிஷ்டை உண்டா? அத்தனைக்கும் பிரதிஷ்டை உண்டு, மந்திரபூர்வமா எல்லாத்துக்குமே பிரதிஷ்டை உண்டு. திருவாரூர் தேர்ல சுவாமிக்கு முன்னாடி அங்க அந்த சுவாமியினுடைய அஸ்திரம் போயிடும், சுவாமியுடைய வாள் புறப்பட்டு போகும். தியாகராஜாவுடைய சிம்மாசனத்துல முன்னாடி 2 வாள் பக்கத்துக்கு ஒன்னா இருக்கும். ஒன்னு ஞான கட்கம், இன்னொன்னு வீரகட்கம்னு சொல்றது. வீரகட்கம் நம்ம இடத்துல இருக்கக்கூடிய அறியாமையை நீக்கும். அறியாமையை நீக்கிட்டு அந்த இடத்தை நிரப்புறதுக்கு ஞானத்தை இறைவன் கொடுப்பார். அந்த மாதிரி ஒரு தாத்பரியத்துல 2 வாள் சுவாமி முன்னாடி வச்சிருக்கார். அதுல வீரகட்கம் முதல்லயே புறப்பட்டு போயிடும். அதுக்குன்னு தான் முகூர்த்தமே குறிப்பாங்க. அன்று காலையில அது பார்த்தோம்னா சுவாமியினுடைய உற்சவத்துல திருநாள் என்னைக்கும் அன்னைக்கு காலையிலேயே புறப்பட்டு போய் தேருக்கு சுவாமி முன்னாடி நாள் சாயங்காலமே போயிடுவார். சுவாமி என்னைக்கு புறப்படுறாரோ அன்னைக்கு காலையில புறப்பட்டு அந்த வீரகட்கத்தை கொண்டு போய் அங்க பிரதிஷ்டை பண்ணிடுவாங்க. அது அங்க போய் பந்தனம் பண்ணி எந்த விதமான சிரமங்களும் இல்லாதபடிக்கு, எல்லாருக்கும் நம்முடைய நேரத்துக்கு எந்த தீங்கும் வராதபடிக்கு அந்த உற்சவத்தை நடத்தி கொடுக்கறதுக்காகன்னு கொண்டு போவாங்க. இப்படி பல நிலைகள்லயும் அதுக்கான அந்த ஸ்தானங்கள் எல்லாம் பிரதிஷ்டை பண்ணி தான் அந்த ரதத்தை ஓட்டுறது. மூலஸ்தானத்துல சுவாமி வான்மீகநாதரா இருக்காரு, புற்றுமணால் ஆனவர்னு சொல்றீங்க. சுவாமிக்கு அபிஷேகம் கிடையாது? அபிஷேகம் உண்டு. சுவாமி மேர்ல இந்த வெள்ளி கவச்சம் சாத்தி அபிஷேகம் பண்ணுவாங்க. வருஷத்துல பிரம்மோற்சவத்தை ஒட்டி சுவாமிக்கு ஒரு நாள் முழுக்க நவநீதத்தால ஒரு காப்பு மாதிரி பண்ணி, வெண்ணையால முழுக்க காப்பு பண்ணி அதற்கு மேலே
திரவியங்கள் சேர்த்து அபிஷேகம் பண்ணப்படும். ஓகே. மற்றபடிக்கு காப்பிட்டு சுவாமிக்கு அபிஷேகம் பண்ற வழக்கம் உண்டு. சில விசேஷ காலங்கள்ல காப்பு நீக்கி செய்யறது உண்டு. ஓகே. சுவாமி எப்போதுமே வெள்ளி கவசத்திலே தான் இருப்பதற்கு காரணம் இதுதானா? மேல வெள்ளி கவசம் இட்டு தான் காட்சிப்படுத்துவார். நம்ம திருவாரூர் போனோம்னு வச்சுக்கோங்களேன், அங்க வந்து முகுந்தார்ச்சனை முசுகுந்தார்ச்சனைக்கு ஒரு 60,000 ரூபாய் சார்ஜ் பண்றாங்கன்னு நினைக்கிறேன். முகுந்தார்ச்சனைக்கு ஒரு 80,000 ரூபாய் சார்ஜ் பண்றாங்கன்னு நினைக்கிறேன். அந்த பூஜைக்கு ஏன் அவ்வளோ காசு செலவாகுது? நான் முன்னையே சொன்னபடி சுவாமி வந்து முதல்ல பார்க்கடல்ல மகாவிஷ்ணு, முகுந்தன்னா மகாவிஷ்ணு, அவரால பூஜை பண்ணப்பட்டவர். அப்புறம் இந்திரலோகத்துல இருந்தார், இந்திரன் பூஜை பண்ணினார். ஆனா அதெல்லாம் தாண்டி சுவாமி நம்மள மாதிரி சாமானியனா இருக்கிறவனுக்கும் அனுகிரகம் பண்ணணுங்கிறதுக்காக திருவாரூருக்கு புறப்பட்டு வந்தார். அதான் அப்பர் சுவாமிகள் சொல்லும் போது, அமரர் நாடு ஆளாதே ஆரூர் ஆளதற்காக வந்தார், அது ஐராவனம் ஏறாதே ஆனேர் ஏறி வந்தார், இப்படி எல்லாம் அதை கொண்டாடுறார். ஒரு எருதின் பேர்ல ஏறி வரார். அப்போ இந்திரலோகத்துல இருந்த போது இந்திரனோட யானையிலேயே ஏறி அவர் புறப்பாடெல்லாம் கண்டருளி இருப்பார். நமக்காக வேண்டி ஒரு காளையின் பேரிலே ஏறி இங்கே வந்தாருன்றெல்லாம் அவருக்கு சிறப்பு சொல்லப்படுது. அப்படியெல்லாம் அவர் பண்ணின அந்த பெரிய தியாகம், இந்திரலோகத்து போகத்தெல்லாம் தவிர்த்துட்டு அடியார்களோடு கூடி இருக்கணும்னு சொல்லி அவர் இங்கே வந்து சேர்ந்தவருக்கு முசுகுந்தன் மிக பிரம்மாண்டமாக சாயரட்சை பூஜைகளை செய்து வந்தார்னு சொல்லப்படுது. சுவாமியை பொறுத்த வரைக்கும் அந்த சாயரட்சை பூஜை ரொம்ப விசேஷம். தேவர்கள் எப்படி பண்ணினாங்களோ அந்த மாதிரி நான் பண்றேன்னு சொல்லித்தான் இவர் கீழே கொண்டு வந்தார் முசுகுந்த சக்கரவர்த்தி. அதனால அந்த வார்த்தைக்கு இணங்க இன்று வரையிலும் தேவலோகத்திலே நடப்பது போலேயே இங்கேயும் பிரம்மாண்டமாக சாயரட்சை பூஜையை தொடர்ந்து செய்து வருவதுன்னு ஒரு சங்கல்பம் நடந்து கொண்டு வருகிறது. அதனால தான் திருவாரூர்ல அந்த சாயரட்சை ரொம்ப விசேஷமாக கருதப்படுகிறது. தேவசாயரட்சைனே அதற்கு பேராகிறது. தேவர்கள்லாம் இந்திரன் தலைமையில ஒவ்வொரு நாளும் வந்து அந்த ஆயிரங்கால் மண்டபத்துல காத்திருப்பாங்க. சாயரட்சை மணி அடித்து 6 மணிக்கு சுவாமி தரிசனம் ஆகும்போது எல்லாரும் அவங்களும் முண்டி அடிச்சுட்டு ஓடி போய் உள்ள நிப்பாங்க, இடம் பிடிச்சு நிப்பாங்கன்ற அளவுக்கு அது ஒரு கோலாகலமான சாயரட்சை அங்க நித்தியம் நடக்குது. அதுல விசேஷமான காலங்கள்ல எப்படி முகுந்தனான திருமால் திருப்பார்கடல்ல வைத்திருந்த போது பல பல புஷ்பங்களாலே அலங்கரித்து பெரிய பூப்பந்தெல்லாம் போட்டு தினமும் நிறைய பூக்களாலே சுவாமியை வாசம் நிறைந்த மலர்களால் அர்ச்சித்து நிறைய பழ வகைகள், நிறைய பட்சணங்கள், அன்ன பிரசாதங்கள் இதெல்லாம் கணக்கில் இல்லாம பெருசா பண்ணி நைவேத்தியம் பண்ணி பிரம்மாண்டமா சுவாமியை கொண்டாடி இருப்பார். அதனுடைய ஒரு பகுதியை முசுகுந்தன் கீழே கொண்டு வந்து, என்ன இருந்தாலும் அது தேவர்கள் பண்ணக்கூடிய பூஜை, இவர் ஒரு அரசர், இவர் பண்ணின பூஜை அதுல ஒரு பாதிக்கானா இருக்கும். அதனால இவர் அளவிலே இவர் இங்கே சிம்மாசனத்துல சுவாமி எழுந்தருளை பண்ணி பல பல மலர்களாலே அலங்கரித்து அர்ச்சனை பண்ணி ஆபரணங்கள்லாம் சாத்தி பெரிய பூப்பந்தலிட்டு நிறைய நைவேத்திய பிரசாதங்கள், பட்சணங்கள், பழ வகைகள்லாம் கொண்டு சகஸ்ரநாமம் சொல்லி அர்ச்சித்திருப்பார். பெருமானுக்கு நாமங்களுக்கு குறைவே கிடையாது, பேருக்கு கம்மி குறைச்சலே கிடையாது. சுவாமிக்கு 1000 நாமங்கள்ங்கிறது ஒரு வசதியா சொல்றதுதான். அப்பர் சுவாமிகள் பேராயிரம் பரவி வானோர் ஏத்தும் பெம்மானைங்கிற 1000 நாமங்கள் சொல்லி இறைவனை துதிக்கிறத பத்தி பல பேர் பாடுறாங்க. அதனால்தான் அருணகிரிநாதர் பார்க்கும்போது ஒரு அளவுல போயிட்டு 1000 நாமங்கிறது ரொம்ப குறைவா இருக்கே சிவபெருமானுக்குன்னு பார்த்தார். கோடி நாமம்னு சொன்னாலும் அதுவும் குறைவா இருக்குன்னு பார்த்துட்டு தான் வெகு கோடி நாம சம்புன்னு விட்டார். கோடி கோடியான நாமங்களுடைய சிவபெருமான்னு பாடுறார். அந்தபடிக்கு நாமங்களுக்கு குறைவே இல்லை. அதனால ரொம்ப வசதியா ஒரு 1000ங்கிறது ஒரு கணக்கா வச்சிருக்கோம். கணக்கில் அடங்காமல் போயிடுச்சுன்னா 1000ன்னு சொல்லுவோம். அந்தபடிக்கு ஒரு 1000 திருநாமங்களை முகுந்தனான திருமால் சொல்லி ஒவ்வொரு திருநாமத்திற்கும் மலர்கள் இட்டு அர்ச்சித்ததாகவும், அதேபடிக்கு தன்னுடைய அனுபவங்களை எல்லாம் முசுகுந்த சோழன் அவர் ஒரு 1000 திருநாமங்கள் தாமே எழுதி அந்த 1000 திருநாமங்களை சொல்லி பிரணவத்தோடு கூட்டி நமகபதத்தோடு சொல்லி மலர்கள் இட்டு அர்ச்சித்து தன்னுடைய அளவிலே ஆன பட்டணங்கள் அன்ன வகைகள்லாம் வைத்து நைவேத்தியம் பண்ணி சோழசுபச்சாரம் எல்லாம் நிகழ்த்தி பட்டாலை அலங்கரித்து ஆபரணங்கள்லாம் தரித்து பண்ணாருன்னு அது ஒரு பெரிய வைபவமாக கற்பனை பண்ணி பார்க்கப்படுகிறது. அந்த அனுபவம் அடியார்களுக்கு கிடைக்கணும்னு நினைத்தோம்னா அதுக்கு இவ்வளவு தூரத்திற்கு அந்த திட்டம் எல்லாம் இருக்கிறதுனால அதனுடைய செலவு கூடத்தான். என்னென்ன திட்டங்களுக்கு என்ன எவ்வளவு செலவாகுது? பிரதானமா பாத்தீங்கன்னா சுவாமிக்கான அலங்காரம், மலர் முழுக்க ஏத்தக்கூடிய விளக்கு, முன்னாடி இடக்கூடிய பூப்பந்தல், பழ வகைகள், அது ஒரு 10-12 பழ வகைகள், ஒவ்வொன்றுத்திலும் இத்தனை எண்ணிக்கை கணக்கெல்லாம் உண்டு. அதே மாதிரி அன்னப்பிரசாதங்கள்ல இத்தனை கணக்கு உண்டு, பட்சணங்கள்ல இத்தனை எண்ணிக்கை கணக்குண்டு. அது கோவில் திட்டத்திலேயே இருக்கும். அதுல பாத்தீங்கன்னா விறகடுப்புக்கான விறகு வரைக்கும் சேர்த்துதான் திட்டமே போட்டிருக்காங்க. அத்தனை அளவிற்கு அதை படித்து பார்த்தாலே அந்த பட்டியலே ரொம்ப பிரம்மாண்டமா இருக்கும். 1000 தான் அத்தனை வரும். மலர்கள்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா ரோஜானா ஒரு 1000 ரோஜா, சாமந்தின்னா செவ்வந்தின்னா அதுல இத்தனை 1000 செவ்வந்தி, முல்லைன்னா இத்தனை சேர், இந்த மாதிரி கணக்கு ரொம்ப பிரம்மாண்டமா அது போகும். அத்தனையும் கொண்டு சுவாமிக்கு வைத்து போக்கியமா அவரை கொண்டாடி, நினைச்சு பாருங்களேன், தேவர்கள் கொண்டாடினபடிக்கு அதுல ஒரு 1000த்துல ஒரு பங்கு நம்ம பண்ணணும்னாலுமே இவ்வளவு ஆகுமே. அப்போ இது இவ்வளவு செலவாகுதேன்னு கேட்டீங்கன்னா நியாயமான கேள்வியா இருக்கலாம். ஆனா கோயில்ல பிடிக்கக்கூடிய திட்டம் இந்த அளவுல இருக்கு. அதனால அடியார்கள் என்ன பண்றாங்க, ஒருத்தரே 60,000 50,000 செலவு பண்றதுக்கு பதிலா ஒரு 20-25 பேர் சேர்ந்து ஆளுக்கு 2000-3000ன்னு போட்டு எல்லாருமா சேர்ந்து உட்கார்ந்து அந்த சஹஸ்ரநாமத்தை தரிசனம் பண்ணிக்கலாம். அது ஒரு 1.5-2 மணி நேரம் ஆகும். 1000 நாமங்களும் நீளமான திருநாமங்கள் முசுகுந்த சஹஸ்ரநாமத்துக்கு. முகுந்த சஹஸ்ரநாமத்துக்கு நீளம் குறைவா இருந்தாலும் அர்த்த புஷ்டி ரொம்ப இன்னும் கூடவா இருக்கும். அதுல சுவாமி இப்ப நம்ம பேசினபடிக்கு அவர் கீழே இறங்கி வந்த அந்த புராணம் முழுக்க சொல்லி
அந்த சிம்மாசனத்துடைய சிறப்பை சொல்லி, கோயிலோட சிறப்பை சொல்லி, குளத்தோட சிறப்பை சொல்லி, தேரினுடைய பெருமைகளை சொல்லி, அந்த தேரினுடைய தாத்பரியங்கள் ஒன்னொன்னையும் சொல்லி, சுவாமி இருக்கிற சிம்மாசனத்துல தூண்கள் இது, விதானம் இது, அவர் இருக்கார பீடம் இது மாதிரியானது ஒன்னொன்னா சொல்லி அந்த ரகசியத்தை கிட்ட கிட்ட போய் தொட்டு காமிச்சு அந்த நாமங்கள் அது மட்டும் கேட்கவே அவ்வளவு ருச்சிகரமா இருக்கும். அப்படி அந்த நாமங்கள் சொல்லி அர்ச்சித்து தியாகராஜாவை தரிசனம் பண்றது ஒரு அனுபவம் தான். முடியாத நண்பர்கள் இந்த மாதிரி பலருமா சேர்ந்து செய்யக்கூடிய ஒரு அமைப்பு இருக்க பார்க்கிறோம். குறிப்பாக நம்ம திருவாரூர் போகும்போது அந்த ஆயிரங்கால் மண்டபம் ஓரளவுக்கு தான் இருக்கும். மற்றபடி வெளியில மிகப்பெரிய ஒரு கல் தூண்களா தான் இருக்கும். அந்த கல் தூண்கள்ல தக்காருக்கு தக்கான் அப்படிங்கிற ஒரு சோழர்கால எழுத்தமைதியில ஒரு வார்த்தை ஒண்ணு பொறிச்சிருப்பாங்க. அது என்ன தக்காருக்கு தக்கான்? ஏன் வெட்ட வெளியா இருக்கு, மண்டபமா இல்லாம ஏன் வெட்ட வெளியா இருக்கு? ஆயிரங்கால் மண்டபம்ங்கிற அந்த அமைப்பே எப்பயுமே முழுக்க 1000 தூண் இருக்காது. அந்த மண்டபத்துக்குள்ள சுவாமி எழுந்தருளை பண்றது ரொம்ப சொல்ப காலத்துக்கு தான் இருக்கும். அது திருவண்ணாமலை ஆகட்டும், மதுரையோ, சிதம்பரமோ, அவ்வளவு பெரிய மண்டபம் சிதம்பரத்துல ஆயிரங்கால் மண்டபம் இருக்கு. வருஷத்துல 2 நாள் நடராஜா அங்க எழுந்தருள்வார். அவ்வளவுதான். தேர் முடிச்சுட்டு அங்க எழுந்தருளி அடுத்த ஒரு 10 மணி நேரம் 12 மணி நேரம் இருந்தாருன்னா ஜாஸ்தி. அவ்வளவுதான் சுவாமி. ஆயிரங்கால் மண்டபத்துல அவ்வளவு நேரத்துக்கு தான் எழுந்தருளணும். அந்த 1000 கால் மண்டபம்ங்கிறது நம்முடைய இந்த உச்சந்தலையில இருக்கக்கூடிய சஹசிரார சக்கரம்னு பாவிக்கணும். 1000 இதழ் கொண்ட தாமரை மாதிரி அது சுவாமி அதுக்குள்ள எப்பயும் இருக்கார். ஆனா அது இதழ்கள்லாம் மூடி இருக்கு. அந்த இதழ்கள் எப்போ விரியுதோ அதுல சுவாமி இருக்கிற அந்த தன்மை நமக்கு காட்சி தருவோம் அப்படின்னு சொல்லப்படுது. எங்களுக்கு திருவண்ணாமலை பூர்வீகம். பாட்டி அண்ணாமலையார் கோயிலுக்கு எல்லாம் சின்ன வயசுல கூட்டு போகும்போது சும்மா வேடிக்கையா சொல்லக்கூடிய கதை, அங்க இருக்கிற அந்த ஆயிரங்கால் மண்டபத்தை காமிச்சு, இதுல 999 தூண் தான் இருக்கும், 1000வது தூண் கட்டியிருக்க மாட்டான், ஏன் தெரியுமான்னு, ஏன்னு தெரியாதேன்னு சொன்னோம்னா, ஆனி திருமஞ்சனத்துக்கும் மார்கழி திருவாதிரைக்கும் நடராஜா வருவார். அவர் அவரோட ஒரு திருவடியில தானே நிக்கிறார், அதுதான் 1000வது தூண்னு கணக்கு. சுவாமி வந்ததுக்கு அப்புறம் தான் அது 1000 தூண்களுக்கு கணக்காகும். அந்த கோயில் அந்த ஒரு திருவடி ஊனி இருக்கிறதுனால ஒரு எண்ணிக்கை அது கணக்கு வந்துடும். சுவாமி இருக்கும்போது தான் அது ஆயிரங்கால் மண்டபம். மத்த நேரத்துல அது ஆயிரங்கால் மண்டபம் கிடையாது. அந்த கணக்கு குறைவா இருக்கணும். அப்ப என்ன பண்றாங்க, இங்கேயுமே திருவாரூர்லயும் கட்டும் போதே முன்னாடி ஒரு பகுதிக்கு முழுக்க தூண்களை நட்டு விட்டுடுறாங்க. உற்சவ காலத்துல சுவாமி இப்ப பத்தக்காட்சி அன்னைக்கு அங்க எழுந்தருளி, அதாவது அதுதான் உற்சவத்தினுடைய கடைசி நாள், அங்க எழுந்தருளி ஒரு மகாபிஷேகம் கண்டருளி அங்கிருந்து தான் பக்த காட்சிக்கு புறப்பட்டு வருவார். வெளியில அவர் இருக்கக்கூடிய அந்த சொல்ப காலம் தான் அது ஆயிரங்கால் மண்டபமா இருக்கணும். ஏன்னா தியாகராஜாவும் ஒரு திருவடி தான் காட்டி கொடுக்குறாரு. அந்த ஒரு சொல்ப காலத்துக்கு தான் அது ஆயிரங்கால் மண்டபமாக இருக்கணும்னு சொல்லி அப்ப என்ன பண்ணுவாங்க, முன்னாடி கீத்து வேயணும். இந்த வெறும் தூணா இருக்கே, மண்டபத்துடைய ஒரு பகுதி மேல தளம் இருக்கும். அந்த தளத்திலேருந்து ஆரம்பிச்சு கீத்து வேய்ந்து ஆயிரங்கால முழுக்க அதை தொடர்புபடுத்தி ஒரு மண்டபம் மாதிரி அப்ப மட்டும் காட்டி கொடுப்பாங்க. மத்த நேரத்துல அது ஆயிரங்கால் மண்டபமா இருக்கக்கூடாது. ஏன்னா அந்த மண்டபத்துக்கும் பிரதிஷ்டை உண்டு. சஹசிரஸ்தம்ப மண்டபம்னு அதுக்கு பிரதிஷ்டையே சொல்லி இருக்கு. அது சுவாமி அதுல வரும்போது தான் அதுக்கான அந்த தாற்பயம் ஸ்பூரிக்கணும். அது வரைக்கும் அது இப்படித்தான் இருக்கணும். அந்த தூண்கள்ல வெளியில இருக்கிற அந்த சோழர் காலத்திய தூண்கள்ல நீங்க சொன்னபடி சோழர் கால எழுத்தமைதிலேயே தக்காருக்கு தக்கான்னு பொறிச்சிருப்பாங்க. திருவாரூர் தியாகராஜ பெருமானுக்கு தனித்துவமான தமிழில் அமைந்த பெயர்கள் ஒவ்வொன்றும் அவ்வளவு சுவையான பெயர்களே ஒரு 15-20 திருநாமங்கள் உண்டு. அது ஒவ்வொன்றும் எடுத்துக்கிட்டு பார்த்தோம்னா பதிகங்கள்ல இருந்து எடுத்திருப்பாங்க, புராணங்கள்ல இருந்து எடுத்திருப்பாங்க. தனியா அந்த ஒரு திருநாமத்தை வாசிச்சாலே கண்ணில் ஒரு சொட்டு தனியாவது வரணும். அப்படி ஒரு ரசனையோடு அவருடைய அழகு பிரபாவத்தெல்லாம் தொகுத்திருப்பாங்க. அந்த பெயர் பட்டியல்ல ஒரு திருநாமம் தக்கார்க்கு தக்கான். தகுதியுடையவருக்கு அந்த அளவிற்கு அனுகிரகம் செய்யக்கூடியவர். அது அருள்ங்கிறது அத்தனை பேருக்கு உண்டு. நாங்க உள்ள போயிட்டு நான் அமெரிக்காவுக்கு ஜனாதிபதி ஆகணும்னு வேண்டினேன்னா மடத்தணும் சொல்லிட்டு தியாகராஜாட்ட கேட்டா கிடைக்கும்னு சொன்னீங்களே, கொடுக்கலையேன்னு சொன்னா அது எப்படி மடத்தணுமோ அந்த மாதிரி தான் நம்முடைய எண்ணங்கள், ஆசைகள்லாம். நீங்க கேட்கவே வேண்டாங்கிறது தான் இதோடைய பொருள். அங்க போய் நின்னீங்கன்னா நமக்கானதை நிச்சயம் கொடுக்கக்கூடிய தெய்வம் அது. மாட்டேன்னே சொல்ல மாட்டேன். எந்த தெக்கதறிவோ இனி வேண்ட முழுதும் தருவோங்கிறபடிக்கு தான் நீங்க போய் நிக்கிற பட்சத்துல தகுதியானவர்களுக்கு எதுவோ அதை கொடுத்துருவார். தக்காருக்கு தக்கான். அந்த அளவுல நம்ம பண்ணக்கூடிய அந்த அளவுக்கு அதை அப்படியே ஏத்துக்கொண்டு நமக்கு என்னவோ அதை அப்படியே கொடுக்கக்கூடிய கருணை தெய்வம்னு அவரை பார்க்கிறோம். நீங்க நினைச்சு பாருங்க, கோயில் உள்ள போகும்போதே நம்ம இதை வேண்டிக்கணும் அதை வேண்டிக்கணும்னு நினைச்சிட்டு போவோம். இந்த தூண்களை தாண்டி போகும்போது தக்காருக்கு தக்கான் தக்காருக்கு தக்கான்னு போஸ்டர் அடிச்சா மாதிரி அத்தனை தூண்லையும் வெட்டி வச்சிருந்தா அதை பார்க்கும் போதே இவர்கிட்ட போய் எதுவும் கேட்க வேண்டாம்ப்பா, அவர் பார்த்து கொடுத்துருவார், நம்ம போய் அவர்கிட்ட அன்பை மட்டும் வெளிப்படுத்துவோம், கொடுத்ததுக்கெல்லாம் நன்றி மட்டும் சொல்லுவோம், அவர் பார்த்து பாருங்கிற ஒரு எண்ணத்தை அது ரீஎட்ரேட் பண்ணும். அந்த எண்ணத்தோட தான் வெட்டினாங்களான்னு தெரியல. நான் அடியனுப்பையும் சொல்றது இப்படித்தான். உள்ள போகும்போது அந்த மண்டபத்தை பார்த்துக்கிட்டே போனாலே அவருக்கு தெரியும் அவர் பார்த்து பாருங்கிற எண்ணத்தோடு நம்ம உள்ள போலாம். அதனால அந்த கல்வெட்டு ஒவ்வொரு தூண்லையும் தக்காருக்கு தக்கான்னு வெட்டி வச்சிருக்காங்க. நீங்க சுவாமிக்கு தமிழ்ல ஏகப்பட்ட பேர் இருக்குன்னு சொன்னீங்க. அதுல ஒண்ணு தக்காருக்கு தக்கான், இன்னொன்னு கிங்கினி காயழகர், செவ்வந்தி தோடலகர், இப்படின்னு பல்வேறு திருநாமங்கள் உண்டு. இன்னொரு திருநாமத்தை பத்தி உங்கள்ட்ட மென்ஷன் பண்ணி கேட்கணும்னு நினைக்கிறேன். அடிக்க 1000 பொன் அளந்த அடிகள்னு சுவாமிக்கு ஒரு பேர் இருக்கே, அது என்ன அடிக்க 1000 பொன் அளந்த அடிகள்? தியாகராஜ பெருமான் அந்த அஜபா நடனம் ஆடக்கூடியவர். அவர் அப்படி ஆடி ஒரு அடி எடுத்து முன்னாடி வச்சாருன்னா அந்த அழகை பார்க்கறதுக்கு கை நிறைய பொற்பூக்களோட தேவரடியார்கள் தேவர்கள்லாம் சூழ நிற்பாங்களாம்.
ஒரு அடி எடுத்து வச்சீங்கன்னா அந்த திருவடிகள்ல 1000 பொற்காசுகளை இடணும், அவ்வளவு தட்சணை கொடுத்து அந்த ஒரு அடி எடுத்து வைக்கிற அழகா பார்க்கலாமேன்னு கை நிறைய பொற்குவியல்களோட இவங்க எல்லாம் நிப்பாங்களாம். ஒரு அடி அவர் எடுத்து வச்ச அழகுக்கு அத்தனை ஈடாகாது, அதெல்லாத்தையும் கொண்டு போய் அங்க கொடுத்துட்டோங்கிற மாதிரி. பொண்ணுங்கிறது எப்பயுமே தங்கத்தை சொல்றது எப்பயும் உயிரை குறிக்கிறதா எடுத்துப்போம். ஏன்னா உயிருக்கு தங்கம் எப்படி அழுக்கு சேராதோ அந்த மாதிரி தான் இருக்கும். மேல கலக்க முடியாது, மேல இருக்கிறத நீக்கிடலாம், அந்த படிக்கு தான் இங்கேயும். அதனால என்னையே கொண்டு உன் திருவடிகள்ல இட்டுட்டேன் இந்த அர்த்தத்துக்காகத்தான். அதனால தான் தங்கத்தை அவ்வளவு இருக்கிறதுல ஒசத்தின்னு தங்கத்தை வைக்கிறோம். என் உயிர்னு நான் எதை நம்பிக்கிட்டு இருக்கேனோ, எந்துன்னு நான் நினைச்சேன் இல்லையா, அது நியாயத்துக்கு உன் திருவடியில் இருக்க வேண்டியது, அதை நான் கொண்டாந்து கொடுத்துட்டேன்னு சொல்றபடிக்கு அதுக்கு என்ன ஈடுன்னா நீ ஆடின அந்த ஒரு தாண்டவம். இந்த தாண்டவத்தை எப்பயும் பார்க்கலாம்னா நான் அங்கேயே கீழே இருக்கேன் சுவாமின்னு கொண்டு போய் அவருடைய திருவடியில தம்மையே தாம் கொடுப்பது போலேன்னு ஒரு பாவனை. சுவாமி தியாகராஜா புறப்பாடு ஆகி வெளியே வரும்போது சுத்தி இருக்கக்கூடிய பக்தர்கள் தங்களுடைய கைகளாலே பூக்களால தூவி அர்ச்சனை பண்ணக்கூடிய ஒரு பദ്ധதி திருவாரூர்ல மட்டும்தான் உண்டு. வேற பல கோயில்கள்ல சுவாமி புறப்பாடானாலும் நம்ம அது மாதிரி பூ தூவி எல்லாம் வழிபாடு பண்ண முடியாது. ஆனா திருவாரூர்ல மட்டும் நாம சுவாமிக்கு நம்ம கைகளாலே நேரடியாவே பூ தூவ முடியும், அதாவது புஷ்பவிருஷ்டி பண்ண முடியும். இந்த தத்துவம் ஏன் மட்டும் திருவாரூர்ல மட்டும் ஏன்? திருவாரூர் தலத்தினுடைய மகிமைகள்ல ஒன்று, திருவாரூர் தலத்தின் எல்லைக்குள்ள போய்கிட்டா அத்தனை பேரும் அடியார் பெருமக்கள்லாம் சிவகணங்களாக கணக்கில் கொள்ளப்படுகிறார்கள். அதன் நமினந்தி அடிகளுடைய புராணத்துல சுவாமி நேரடியா அவருக்கே ஆச்சாரியருக்கே காட்டி கொடுத்துடுறார். திருவாரூருக்குள்ள அவ்வளவு பேர் சிவபூத கணங்கள்னு காட்டி கொடுத்துடுறார். சுவாமி புறப்பாடாகி வரும்போது சாமானிய மனிதர்களாக இருக்கிற நிலையில நிச்சயமாக அந்த திருமேனியின் பேரிலே பூவை இடுவதோ இல்ல தீண்டுவதோ நாமே தீபாராதனை பண்றதோ இது எதுவுமே கூடாது. முழுக்க ஆகம விரோதம், செய்பவர்கள் சிவத்ரோகிகள், அதுல மாற்று கருத்தே இல்லை. திருவாரூர்ல இதை ஏன் விட்டு வச்சிருக்காங்கன்னா அந்த ஊருக்கு மட்டும் இருக்கக்கூடிய சிறப்பு. உள்ள போயிட்டா நம்ம எல்லாம் சிவபூத கணங்கள்ங்கிற ஒரு நிலைக்கு வந்துடுறோம். நமக்குள்ள இருக்கக்கூடிய குறைகள் அழுக்கு அதெல்லாம் கடந்து சுவாமி அந்த தலத்துக்கு சிறப்பா ஏதோ ஒரு நிலையிலுக்கு நமக்கு கொடுத்திருக்கார். அந்த இடத்துல சிவபூத கணங்களா இருக்கிறதுனால நமக்கே உரித்தான தோஷங்கள் அந்த நேர பொழுதுக்கு அது அங்கு இல்லைன்னு கருதப்படுவதாலே சுவாமி வரும்போது அவர் பேர்ல அவருக்கே உரித்தான மலர்கள், ரோஜா, செவ்வந்தி, மரு, தவனம், முல்லை, மல்லி, சந்தன முல்லை, இந்த மாதிரியான மலர்களை சுவாமி பேர்ல தேவர்கள் வீசினார் போல நாமும் வீசி பூ மழையில அவர் புறப்பட்டு வராருங்கிற மாதிரி பண்றது ஒரு வழக்கமா இருக்கு. ஓகே சார், ரொம்ப நன்றி சார். குறிப்பாக திருவாரூரை பத்தி பேசிக்கிட்டே போகலாம். இப்போ இன்னைக்கு எண்டு கார்டு போடுறோம். நெக்ஸ்ட் வீடியோ குறிப்பாக திருவாரூருடைய உற்சவ பദ്ധதி பத்தி உங்ககிட்ட கேட்கணும்னு நினைக்கிறேன். ரொம்ப விரிவா பேசலாம். நேரம் கொடுத்து பேசிய நமக்கு நன்றி மது சார். தெரிந்த அளவுல சொல்றேன், அடுத்த நிகழ்ச்சியில் பார்ப்போம். நன்றி.